ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், உலகின் பல நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு இந்திய ஆயுதத்தை வாங்குவதற்கு பல நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவின் ஆகாஷ் மிசைல்களை வாங்குவதற்கு உலகின் பல நாடுகள் முயற்சி செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்தெந்த நாடுகள் ஆகாஷ் மிசைல வாங்கி இருக்காங்க, ஃபியூச்சர்ல எந்த நாடுகள் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு, எதற்காக இந்த நாடுகள் ஆகாஷ் மிசைல்களை இந்தியாவிடம் இருந்து வாங்குறாங்க, ஆகாஷ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து பிரெடேட்டர் வகை ஆர்ம்டு ட்ரோன்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ட்ரோன்களை வாங்குவதற்கு கால தாமதம் ஏற்படுது. ஆனா தற்போது அதை விட பல மடங்கு சக்தி கொண்ட ஒரு ட்ரோனை இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக அமெரிக்கா இந்தியாவுக்கு பிரெடேட்டர் ட்ரோன்களை கொடுப்பதற்கு காலம் தாழ்த்துறாங்க? இந்தியா டெவலப் செய்து வரும் ஆர்ம்டு ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இலங்கை இந்தியாவுடன் இணைந்து கொண்டு சீனாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சிருக்காங்க. அது என்ன காரியம், இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், இந்தியாவுடைய ஒரு மிகவும் முக்கியமான போர்க்கப்பல் தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்கு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் தாய்லாந்து கடற்படைகள் இணைந்து பல காரியங்களை செய்ய போறாங்க. எதற்காக இந்தியா தன்னுடைய முக்கியமான போர்க்கப்பலை தாய்லாந்துக்கு அனுப்பியிருக்காங்க, இரு நாட்டு கடற்படையும் இணைந்து என்ன மாதிரியான ஆபரேஷன்களை செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல இந்தியா பிலிப்பைன் நாட்டிற்கு பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு உலகின் பல நாடுகள் போட்டியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு இந்திய ஆயுதத்தை வாங்குவதற்கு உலகின் பல நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்துல அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் செலவுல அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 25 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள ஒரே லான்ச்சர்ல இருந்து 4 டார்கெட்டுகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற கேப்பபிலிட்டி கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகின் எந்த ஒரு நாட்டிடமும் கிடையாது. சமீப காலமா இந்தியா மற்றும் அர்மீனியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்லரி கன் சிஸ்டம், ட்ரோன்ஸ், வெடிப்பொருட்கள் போன்ற பல ஆயுதங்களை இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அர்மீனியா வாங்கியிருக்காங்க. அர்மீனியா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினத இந்தியா பல மாதங்களா மிகவும் ரகசியமா வச்சிருந்தாங்க. ஆனா தற்போது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அர்மீனியா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருப்பத உறுதி செஞ்சிருக்காங்க. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அர்மீனியாவுக்கு இந்தியா சப்ளை செய்ய தொடங்குவாங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்திய ராணுவத்திற்காக உருவாக்கப்பட்டது. இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படையில அதிக அளவுல ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. சமீபத்துல கூட இந்திய ராணுவம் 8160 கோடி ரூபாய்க்கு ஆகாஷ் மிசைல்களை வாங்கி இந்திய படையில இணைச்சிருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 360 டிகிரில வரக்கூடிய எந்த ஒரு வான் அச்சுறுத்தல்களையும் மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள 82% பாகங்கள் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள 60% பாகங்கள் இந்தியாவின் தனியார் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில பிலிப்பைன், பிரேசில், ஈஜிப்ட் போன்ற நாடுகளும் இந்தியாவின் ஆகாஷ் மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இது தவிர ஆகாஷ் மிசைல்களை பல மத்திய கிழக்கு நாடுகளும் வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க.
குறிப்பா சவுத் ஈஸ்ட் ஏசியா பகுதியில் இருக்கக்கூடிய சீனாவின் எதிரி நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் 10 வருடங்களுக்கு மேலா இந்திய படையில பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இந்தியா பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகள் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் ஆகாஷ் மிசைலுக்கான 2வது ஆர்டர் வர இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம் அடுத்து இந்தியாவின் ஆகாஷ் மிசைல்களை எந்த நாடு வாங்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்தியா தன்னுடைய முப்படைகள்ல பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவின் பிரெடேட்டர் ஆர்ம்டு ட்ரோன்களை வாங்குவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 31 பிரெடேட்டர் ட்ரோன்களை அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடமிருந்து வாங்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த 31 ட்ரோன்களையும் இந்தியா கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல வாங்க போறாங்க. பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்ட பிறகும் இந்த ட்ரோன்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கான ஒப்புதலை அமெரிக்க பாராளுமன்றம் இன்னும் கொடுக்கல. இதற்கு காரணம் குர்பத்வான் சிங் பன்னு அப்படிங்கிற ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதிய இந்திய உளவு அமைப்புகள் அமெரிக்கால வச்சு கொலை செய்ய முயன்றதா அமெரிக்கா இந்தியா மீது குற்றம் சுமத்தி இருக்காங்க. இந்த விஷயம் காரணமாக தான் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் ஒரு சிறு உரசல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகளும் இந்த பிரச்சனைய இந்தியா சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே காலிஸ்தான் பயங்கரவாதியான ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கு தொடர்பா மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவுலையும் ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் அமெரிக்கா இந்தியாவுக்கு பிரெடேட்டர் ட்ரோன்களை விற்பனை செய்வதை காலம் தாழ்த்தி வந்துகிட்டு இருக்காங்க. உலகத்துல தற்போது நடந்து வரும் பல போர்கள்ல ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்திய விமானப்படையில ட்ரோன்களை சர்வேலன்ஸ் மற்றும் உளவு தகவல் சேகரிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இந்திய விமானப்படையை விட சிறிய விமானப்படையை கொண்ட நாடுகள்லாம் ஆர்ம்டு ட்ரோன்ஸ வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்திய விமானப்படையில இன்னும் ஒரு ஆயுதம் தாங்கிய ட்ரோன் இணைக்கப்படல. இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்க முயன்ற பிரெடேட்டர் ட்ரோன்கள் உலகின் தலை சிறந்த ஆர்ம்டு ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்னால 35 மணி நேரம் தொடர்ந்து பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம 450 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று இந்த ட்ரோன்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். 4 ஹெல்ஃபயர் மிசைல்களையும் இந்த ட்ரோன்கள்னால எடுத்து சென்று மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இது போன்ற ஒரு அதிநவீன ட்ரோனை இந்திய விமானப்படையில இணைக்கணும் அப்படின்னு தான் இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்தியா தன்னுடைய ஆயுத தேவைக்காக அமெரிக்காவை நம்பவே கூடாது. அதற்கு உதாரணம் தான் இந்த பிரெடேட்டர் ட்ரோன் டீல சொல்லலாம். இந்த சூழ்நிலையில இந்தியா உள்நாட்டிலே ஆர்ம்டு ட்ரோன்களை டெவலப் செய்யும் வேலைகளை துரிதப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில DRDO சமீபத்துல ஸ்விஃப்ட் UAV-ய வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த ஸ்விஃப்ட் UAV கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா பகுதியில் இருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு சோதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா புதிதாக உருவாக்கி இருக்க ஸ்விஃப்ட் UAV அமெரிக்காவின் B2 பாம்பர் விமானங்கள் போன்றே இருக்கு. இந்தியா இந்த ஸ்விஃப்ட் UAV-ய வெற்றிகரமா சோதித்ததன் மூலம் ஃப்ளையிங் விங் டெக்னாலஜிய வெற்றிகரமா டெவலப் செய்த வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. அதாவது இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ஸ்விஃப்ட் UAV-ல டெயில் கிடையாது, வெறுமன ரெக்கை போன்று இருக்கும். இந்த டெக்னாலஜிய ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்து இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்தியா இந்த ஸ்விஃப்ட் UAV-ய முதற்கட்டமா தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த ஸ்விஃப்ட் UAV 1 டன் எடை கொண்டது. இந்த ட்ரோனை கொண்டு பல கட்ட சோதனைகள் நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு அந்த சோதனைகள்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ பயன்படுத்தி கிட்டத்தட்ட 13 டன் எடை கொண்ட காத்தக் UAV-க்களை டெவலப் செய்யறதுக்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த காத்தக் UAV-ய ஒரு ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்ட UAV-யா இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்தியா டெவலப் செய்யும் காத்தக் UAV அமெரிக்காவின் பிரெடேட்டர் ட்ரோன்களை விட அதிக செயல்திறன் கொண்டதா இருக்க போகுது. காத்தக் UAV-னால பிரெடேட்டர் ட்ரோன்களை விட அதிவேகமா பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம காத்தக் ட்ரோன்களை ஸ்டெல் தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோனா இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இதனால எந்த ஒரு எதிரி
ரடார் சிஸ்டத்தினாலையும் இந்த ட்ரோன்களை கண்டுபிடிக்க முடியாது. அதனால காத்தக் யுஏக்களை பயன்படுத்தி எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். இந்தியா தற்போது சோதிச்சிருக்க இந்த ஸ்விஃப்ட் யுஏவில பயன்படுத்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம், ஏவியானிக்ஸ், லேண்டிங் கியர்ஸ், ஏர் ஃப்ரேம், ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தும் அண்டர் கேரேஜ் போன்ற பல சிஸ்டங்களை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஸ்விஃப்ட் யுஏவியை இயக்குறதுக்கு ரஷ்ய தயாரிப்பு என்பிஓ சர்டன் டர்போஃபான் இன்ஜினை இந்தியா பயன்படுத்தி இருக்காங்க. இந்தியா தாபஸ் BH-201 யுஏஇக்காக டெவலப் செய்யப்பட்ட பல ஏவியானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் தொழில்நுட்பங்களை இந்த ஸ்விஃப்ட் யுஏவில பயன்படுத்தி இருக்காங்க. இந்தியா தாபஸ் ட்ரோனை ஏற்கனவே வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சிட்டாங்க. இன்னும் கூடிய விரைவில் தாபஸ் ட்ரோன்கள் அதிக எண்ணிக்கையில இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. சமீபத்தில் நடந்த அர்மீனியா அசர்பைசான் யுத்தம், தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் காசா இஸ்ரேல் போர் போன்ற யுத்த களங்கள்ல ஆயுதம் தாங்கிய ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. இதனால இந்தியா ஆர்ம்டு ட்ரோன்ஸை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்தியா தன்னுடைய காத்தக் ஸ்டெல்த் யுஏவி ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க. சமீப காலங்கள்ல சீனா தன்னுடைய உளவு கப்பல்களை இந்தியாவின் அண்டை நாடுகள்ல நிறுத்தி வைத்துக் கொண்டு இந்தியாவின் மிசைல் சோதனைகள் மற்றும் சேட்டலைட் லான்ச்சஸ் மானிட்டர் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ரடார்ஸ் மற்றும் சென்சார்களை பயன்படுத்தி இந்தியாவின் மிலிட்டரி பேசஸ், விமான தளங்கள் போன்றவற்றை உளவு பார்க்கறாங்க. அதுவும் குறிப்பா இலங்கையில உள்ள ஹம்பன்தோட்டா மற்றும் கொழும்பு துறைமுகங்கள்ல சீனா தன்னுடைய உளவு கப்பல்களை நிறுத்தி வைத்து இந்தியாவை உளவு பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வருடத்தோட ஆகஸ்ட் மாசத்துல ஹையோங் 24 அப்படிங்கிற உளவு கப்பலை சீனா ஸ்ரீலங்கால உள்ள துறைமுகத்துல நிறுத்தி வச்சாங்க. இந்த உளவு கப்பலை பயன்படுத்தி இந்தியாவை உளவு பார்ப்பதற்கு சீனா முயற்சி செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து அக்டோபர் மாதத்துல ஷாயாங் 6 அப்படிங்கிற இன்னொரு உளவு கப்பலை சீனா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. யுவான் வாங் 5 அப்படிங்கிற இன்னொரு உளவு கப்பலை ஹம்பன்தோட்டா துறைமுகத்துல சீனா நிறுத்தி வச்சாங்க. இதற்கு இந்தியா கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தும் ஸ்ரீலங்காவுக்கு வேற வழி இல்லாம சீன கப்பலை அனுமதிச்சாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா இலங்கையிடம் சீன உளவு கப்பல்கள் தொடர்ந்து அவர்களுடைய துறைமுகத்துல நிறுத்தி வைப்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இலங்கை சீன உளவு கப்பல்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது அடுத்த ஒரு வருட காலகட்டத்துல எந்த ஒரு நாட்டின் உளவு கப்பலையும் தங்களுடைய துறைமுகத்துல அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இலங்கை முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்த இலங்கையோட முக்கியமான மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இலங்கை தங்கள் நாட்டுல உளவு கப்பல்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த அனைத்து நாடுகளுக்கும் தெரிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ராணுவ மற்றும் உளவு கப்பல்களை தங்களுடைய துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பதற்கு தேவையான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரையும் ஸ்ரீலங்கா உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால ஸ்ரீலங்காவை பயன்படுத்தி இந்தியாவை உளவு பார்க்கணும் அப்படிங்கிற சீனாவின் எண்ணம் தற்போது தடைபட்டிருக்கு. அடுத்த அப்டேட், இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் காட்மாட் போர்க்கப்பல் தாய்லாந்து நாட்டின் பாங்காங் துறைமுகத்துக்கு போயிருக்கு. இந்தியா சமீப காலமா சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகள்ல தன்னுடைய ராணுவ உறவை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பிலிப்பைன் நாட்டுடன் இணைந்து ஒரு கடற்படை கூட்டு பயிற்சியை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம வியட்நாம் போன்ற நாடுகளுடன் இந்திய கடற்படை நெருங்கிய நட்புறவை கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தாய்லாந்து நாட்டுடனான தன்னுடைய கடற்படையின் உறவை அதிகப்படுத்துவதற்கு தற்போது இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் நகர்வுகளை பார்க்கும் பொழுது சவுத் சைனா சி பகுதியில ஒரு வலிமையான கூட்டணியை அமைப்பதற்கு முயல்வது ரொம்ப தெளிவா தெரியுது. பாங்காங் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க இந்திய போர்க்கப்பலை பார்வையிடுவதற்கு ராயல் தாய் நேவியை சேர்ந்த வீரர்கள் வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படையின் தளபதியான அட்மிரல் ஆர் ஹரிகுமார் அவர்கள் தாய்லாந்து நாட்டிற்கு ஒரு சுற்றுப்பயணம் போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது தாய்லாந்து நாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க ஐஎன்எஸ் காட்மாட் போர்க்கப்பல் இருக்கக்கூடிய இந்திய வீரர்களை பார்வையிட போறாரு. இந்த ஐஎன்எஸ் காட்மாட் போர்க்கப்பல்
இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி கொண்ட கோர்விட்ஸ் ரக போர்க்கப்பல். இந்த கப்பல் 2016 வருடம் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. INS காட்மாட் கோர்வெட்ஸ் ரக போர்க்கப்பல் இந்தியாவின் பல நட்பு நாடுகளுடன் இணைந்து போர் பயிற்சிகளை செஞ்சிருக்கு. இந்த போர்க்கப்பல்ல ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பம் கொண்ட பல்வேறு விதமான ஆயுதங்கள் மற்றும் சென்சார் பேக்கேஜிகள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பலை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த போர்க்கப்பல் தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருப்பது ஸ்ட்ராட்டஜிக்கலா மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பாக்குறாங்க. ஏன்னா இந்திய கடற்படை தொடர்ந்து பல சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளுடன் தன்னுடைய நட்புறவை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏசியால உள்ள நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் சீனாவின் ஆதிக்கத்தை சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.